வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த போகிறோம்னா ராஸ்பெரி பை பிக்கோ அப்படிங்கிற ஒரு புது மாடல் வந்திருக்கு. அதாவது 2 monthsக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கே வாங்கிட்டேன், பட் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. இங்கே பாருங்களேன், இந்த மாடல் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. மற்ற ராஸ்பெரி பை போர்ட்ஸோடு இது ரொம்ப ரொம்ப ஸ்லிம் அண்ட் ரொம்ப ரேட்டும் கம்மி. ராஸ்பெரி பை போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிக்கோவில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது மைக்ரோ சிப் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா RP2040. இந்த RP2040 மாடல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கம்மியான ரேட்டுக்கு இந்த RP2040 மைக்ரோ சிப் வந்து போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒர்த்தானது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஜாக் பார்த்திங்கன்னா USB மைக்ரோ பி, டே டு டே யூஸ் பண்ணுற நம்ம மொபைல் சார்ஜர் போட்டு. பட் இப்போ வந்து டைப் சி வந்துருச்சு. ஆனால் பிக்கோவில் வந்து மைக்ரோ பி, USB மைக்ரோ பி யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பிக்கோவுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கும், அப்புறம் பிக்கோவில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும், அது ஜாக் மூலியமாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்கோவில் வந்து 2MB குவாட் SPI ஃப்ளாஷ் மெமரி இருக்குது. இது என்னது அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. பென்ட்ரைவ் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். அதில் வந்து நம்ம 8GB 1TB வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து 2MB, அதாவது நம்ம பிக்கோவுக்கு அப்லோட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு கரெக்டான MB உள்ளது இந்த ஃப்ளாஷ் மெமரி. இது எங்கெங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன்ஸ், டிவி, மோர் அண்ட் மோர் டிவைசஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்கோவில் வந்து ஒரு பூட் செல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பூட் செல் பட்டன் எதுக்கு அப்படின்னா, நம்ம டேரெக்டாக பிக்கோ வந்து பிசியில் கனெக்ட் பண்ண உடனே அந்த பிக்கோட கன்ஃபிகரேஷன் எல்லாமே காமிச்சிடாது. ஸோ இந்த பூட் செல் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வச்சதுக்கப்புறம் அது பிக்கோ வந்து நம்ம டிஸ்பிளேயில் காமிக்கும். நெக்ஸ்ட் இதோட டிரைவர் ஃபைல் நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் தான் பிக்கோட நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிக்கோவில் வந்து ஒரு இன்பில்ட்டாக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அது 39 எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்கும். இதில் வந்து நம்ம 2 to 5 volt எக்ஸ்எல் பவர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பிக்கோவோட பின்அவுட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது raspberrypi.org, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே விட்டுருக்காங்க. அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. பிக்கோ பற்றி டீட்டெயில்ஸ், எப்படி அப்லோட் பண்ணணும், அதுக்கு என்ன ஐடி யூஸ் பண்ணணும் அப்படி நம்ம இந்த வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோலையும் இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக பிக்கோவில் இருக்க ஃபீச்சர்ஸு. RP2040 மைக்ரோ கண்ட்ரோல் ஏற்கனவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 133 MHz. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2MB ஃப்ளாஷ் மெமரி இருக்குது. அப்புறம் 264 KB SRAM இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். இதில் வந்து ஒரு கேஸ்டர்டல் மாடல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து USB 1.1 வித் டிவைஸ் அண்ட் ஹோஸ்ட் சப்போர்ட், அதாவது நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரொம்ப பவர் கன்சியூம் லெஸ் ஆகுது, இது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் லோ பவர் ஸ்லீப் அண்ட் டார்மேண்ட் மோட்ஸ் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் ட்ராக், அந்த கோடை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம பிக்கோட ஃபோல்டரில் போட்டாலே போதும், அது டேரெக்டாக அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது வந்து மல்டி ஃபங்க்ஷன் GPIO பின்ஸ் அப்படின்னா ஜென்ரல் இன்புட் அவுட்புட் பின்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த பின்ஸை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. SPI பின்ஸ் எவ்வளோ, I2C பின்ஸ் எவ்வளோ, அப்படி PWM சேனல்ஸ் எவ்வளோ, நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் பிக்கோவில் வந்து இன்பில்ட்டாக கிளாக் டைமர் சிப் வந்து இன்பில்ட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்பில்ட்டாக டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. இப்போ நார்மலாக ஆர்டர் யூஸ் பண்ணால் நம்ம வந்து டெம்பரேச்சர் சென்சார் தனியாக வாங்க வேண்டியிருக்கும். பட் இந்த பிக்கோவில் வந்து இன்பில்ட் டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பிக்கோ எப்படி பிளிங்க் ப்ரோக்ராம் வைக்கிறது, அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார் எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் எப்படி அலாரம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சிலரேட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லைப்ரரிஸ், நிறையா லைப்ரரிஸும் இருக்குது பிக்கோவுக்கு. இப்போ அப்டேட் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமல் பின்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Karthikesh Robotics.